பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தாய் தந்தையர்கள் புனித ஸ்தலமான ராமேஸ்வரம் கடலில் விழுந்து உயிர்விட துணியும் நிலை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. ஆனால் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் மையங்களாக இங்கு முதியோர் இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன. ராமேஸ்வரத்தில் முதியோர்கள் பலரும் பிச்சை எடுக்கும் பரிதாப நிலையை பார்க்க முடியும். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக சுற்றித் திரியும் இவர்களின் நிலை பார்ப்பவர்களை பதைக்க வைக்கும். அதே நேரம் புனித தலத்தில் உயிரை விட்டால் இறைவனடி சேருவோம் என்ற நம்பிக்கையில் மனம் வெறுத்து கடலில் மூழ்குபவர்களும் அதிகம். இப்படி ஒவ்வொருவரின் பின்னாலும் ஒரு சோகக் கதை நிச்சயம் இருக்கும். எனக்கு வீடு கிடையாது, யாருமே இல்லை. தங்கச்சி வீட்டுகளில் இருந்தோம், என்னால் முடியலை இருக்கிறதுக்கு. இப்படியே இப்போ வந்து ராமேஸ்வரத்து கடலில் யாவது விழுவோம்ன்ட்டு அப்படியே வந்தேன். அங்கே இருக்கிற ஆளுக்கெல்லாம் இருக்க விடாமல் கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்தாக முதியோர் இல்லத்தில் இருக்கேன். இதேபோல் தினந்தோறும் ராமேஸ்வரத்திற்கு வரும் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே உள்ளது. ஆனால் ராமேஸ்வரத்தில் பிச்சை எடுப்பவர்களையும் உயிர்விட துணிந்தவர்களையும் மீட்டு வாழ்வளிக்கும் மையங்களாக முதியோர் இல்லங்கள் இங்கு செயல்பட்டு வருகின்றன. சமூக ஆர்வலர்களால் ஒருங்கிணைக்கப்படும் இந்த முதியோர் இல்லங்கள் ஏராளமானோருக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறது என்கிறார்கள் இந்த முதியோர் இல்லத்தை நடத்துபவர்கள். அவங்க உறவினர்கள், பிள்ளைங்க எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில கடல்ல வந்து விழ போறவங்களை வந்து நாங்கள் இங்கே பராமரிக்கிறோம். எதுக்கு நாங்கள் இந்த ராமேஸ்வரத்தில் இந்த முதியோர் இல்லத்தை தொடங்கினோம்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வாழ்வே இல்லை அப்படின்னு வர்றவங்களுக்கு திரும்பவும் வாழ்வு இருக்கு, உங்களுக்கு பிள்ளைங்க உறவினர்கள் எல்லாரும் நாங்கள் தான் அப்படிங்கிற முறையில தான் இந்த முதியோர் இல்லத்தை நாங்கள் வந்து தொடங்கியிருக்கோம். நிற்கதியாக நிற்கும் முதியவர்களை மீட்டு வாழ்வளிப்பது என்பது அத்தனை எளிதான காரியமில்லை. போதுமான இடவசதி இருந்தாலும் கூட அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அரசு முன்வர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது.